வணக்கம். என்னோட பேர் வந்து கோகா கண்ணன். நான் வந்து 12th B கிளாஸ்ல பயாலஜி குரூப்ல படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி மூங்கில்பட்டியில இருந்து இந்த வீடியோ போடுறேன். நம்ம இது பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா வந்து அசிட்டிக் ஆசிட்டும் சோடியம் பைகார்பனேட்டும் வந்து பைண்ட் ஆகிறதுனால CO2 வந்து வெளியே வர்றது வந்து நான் பார்க்க போறேன். அதுல இருந்து இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா வந்து இது சி சேஃப்டி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். வந்து அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூட வந்து சமையல் சோடாவை எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூட எலுமிச்சி குளத்துல இருந்து பூஞ்சி எடுத்த சாரை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து சோடியம் பைகார்பனேட் வந்து நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். அந்த பலூன்ல வந்து சோடியம் பைகார்பனேட் வந்து போடுறோம். அதை போட்டு இப்ப நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து உள்ள போடுறோம். போட்டு இப்போ நான் வந்து ஒரு குழு குழுக்கணும்னா நம்ம இதுல உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள ஃபார்ம் ஆகுதுங்களா. இதனால வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து சோடியம் பைகார்பனேட்டும் சிட்ரிக் ஆசிடும் சேர்ந்தா வந்து CO2 வந்து வெளியே இது CO2 வந்து வருது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியுது. இதுல இருந்து இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் டெஸ்ட் வந்து எப்படி பண்றது அப்படின்னா வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஆக்சிஜன் இருந்தாதான் வந்து ஒரு தீ வந்து எரியறதுக்கு காரணமே வந்து ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் இருந்தாதான் வந்து எரியுதுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து அதனால ஃபார்ம் பண்ற இது செலுத்தும் போது அது வந்து அமைஞ்சது அப்படின்னா வந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்து CO2 அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாங்க எப்படி பண்றோம் கோகுலே சிரிக்காத. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்ம CO2 கேஸ் வந்து இந்த பலூன்குள்ள வந்து ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து அந்த பலூன் இதனால வந்து நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னா வந்து இது கடலுக்குள்ள வேலை செய்யறவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க தெரியுமா. அது வந்து 24 மணி நேரம் வந்து போட்டிருக்க முடியாது அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து ஒரு பெல்ட் மாதிரி செஞ்சு போட்டுக்கணும். அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இது ரெண்டு கெமிக்கலை வந்து ரியாக்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து CO2 வந்து இது கிடைக்குது. அதுல வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து உள்ள முழுகணும்னு சொன்னோம்னா இப்படி உள்ள முழுகிட்டோம்னா நம்ம அந்த CO2 இது அசிட்டிக் ஆசிட் வந்து பைண்ட் ஆகி நம்மளுக்கு அந்த பொம்மை வந்து உள்ளேயே முழுங்காது. அது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உள்ளேயே தண்ணிக்குள்ள போயிட்டோம்னால வந்து இது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வந்து மேல கொண்டு வந்துருவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ.